அன்பார்ந்த வைமேன் சேனல் நேர்களே, இப்போ தான் நம்ம கொல்கத்தா மருத்துவ மாணவனுடைய மோசமான ஒரு படுகொலையை பற்றி பேசி வீடியோ வெளியிட்டிருந்தோம். அதனுடைய நோக்கமே இந்த மாதிரிலாம் எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னென்னா, உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு நிமிஷமும் பெண்களுக்கு எதிரான இப்படி பாலியல் வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஏதோ ஒரு சிலது மட்டும்தான் வெளியே வருது. முதல் தடவையாக செஞ்சு அநேகமாக யாரும் மாட்ட மாட்டாங்க. பல முறை இப்படியெல்லாம் செஞ்ச பிறகு தான் வெளியே வருது இந்த நியூஸ். சமுதாயத்தில் அப்படி பாதிக்கப்பட்டவங்க இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கமாக ஃபீல் பண்ணி மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்களோ என்பதற்காக நிறைய பேர் அது வெளியே சொல்கிறதில்லை. ஆனால் இப்போது இவ்வளவு முற்போக்கான ஒரு மாநிலம், இவ்வளவு அட்வான்ஸாக படித்தவங்க இருக்கக்கூடிய மாநிலம் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த சம்பவம், கொல்கத்தா சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி பர்கூரில் ஒரு என்சிசி கேம்ப் நடந்திருக்கு. தேசிய மாணவர் படையினுடைய என்சிசி கேம்ப் நடந்திருக்கு. இந்த என்சிசி கேம்ப்ன்றதே எப்படின்னா, உடல் தகுதியை அதிகரிப்பதற்கும் ஒழுக்கத்தை போதிப்பதற்கும் நாட்டுப்பற்றை மக்கள் மனசில் கொண்டு வரதுக்காக தான் இந்த பயிற்சி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பயிற்சி முகாமே ஒரு மோசமான முன்னுதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக அந்த இடம் நடந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த பள்ளியில் ஒரு சிவராமன்ற ஒருத்தர் இந்த பயிற்சி முகாமை நடத்துகிறார். அப்படி அந்த பயிற்சி எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பகலில் பயிற்சியெல்லாம் நடக்கும், இரவில் ஓய்வு எடுப்பாங்க. அந்த ஓய்வு எடுக்கும்போது அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் தான் ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு அதிகாலை ஒரு 3 மணி அளவில் இந்த சிவராமன் என்ற அந்த பயிற்சியாளர்னு சொல்லக்கூடியவர் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை வெளியே கூப்பிட்டுருக்கார். கூப்பிட்டுட்டு போயிட்டு அதை பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுருக்கார். இதை அந்த 8ஆம் வகுப்பு அந்த பிஞ்சு குழந்தை எவ்வளோ தடுத்து என்னென்னலாம் பண்ணியிருக்கு. ஆனால் அவன் மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்கான் அதுக்கிட்ட. உடனடியே அந்த குழந்தை அங்கே இருக்கக்கூடிய பள்ளி முதல்வர் அவங்கக்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இவர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, இதை நீ பெருசாக்காத, உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சால் அவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுவாங்க, எல்லாருக்கும் ஒரு அசிங்கமாயிடும், அதனால் இது பெருசாக்காத அப்படின்னு சொல்லி விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், யார் நடவடிக்கை எடுக்கணுமோ, யார் இப்படிப்பட்ட அநியாயங்களுக்கு எதிராக குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணுமோ, பள்ளி முதல்வர்னு சொல்லக்கூடியவங்களே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை, அதாவது அந்த குழந்தைய டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி, அது ஒன்றுமே நடக்காத மாதிரி சொல்லி அது விட்டுருமா, கண்டுக்காமல் விட்டுருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுது. உடல் நலக்குறைவு ஏற்பட்ட பிறகு அந்த குழந்தை பெற்றோர்கள்கிட்ட இந்த காரணத்தினால தான் எனக்கு இந்த உடல் நலக்குறைவு ஏற்பட்டது, இப்படியெல்லாம் எனக்கு நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெற்றோர்கள் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன பிறகு தான் இது ஒரு மிகப்பெரிய பூதாகரமான ஒரு விஷயமாக இது வெடிக்குது. சுற்று வட்டாரம் எல்லாருக்குமே தெரியுது. அந்த பெற்றோர்களை உண்மையிலேயே பாராட்டணும். அவங்க தைரியமாக தன்னுடைய குழந்தைக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்கு எதிராக கேள்வி கேட்கணுன்ற அந்த எண்ணத்தோட, நியாயம் கிடைக்கணுன்ற எண்ணத்தோடு அவங்க போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அது நிறைய பேர் ஐயோ இது அசிங்கம், இது அப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி நினைக்காம போலீஸ்கிட்ட வந்த அந்த பெற்றோருக்கு உண்மையிலேயே நாம் எல்லாருமே அவங்கள ஒரு மரியாதையோட வீரமிக்கவங்களாக, நியாயத்துக்காக நிற்கிறவங்களாக தான் நம்ம அவங்கள போற்றணும். அவங்க போலீஸ்கிட்ட சொன்ன பிறகு போலீஸ் என்கொயரி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது போக்சோ சட்டத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த சிவராமன்ற அந்த நபரை காணலை. அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கார். கோயம்புத்தூருக்கு தப்பிச்சு போய் தலைமறைவாக இருந்திருக்கார். போலீஸ் போய் தேடி போயிட்டு அவரை பிடிக்குது. பிடிக்க போகும்போது அவர் தப்பி ஓட முயற்சிக்கிறார். அப்புறம் காலில் அடிப்படுது. அவருக்கு மாவு கட்டெல்லாம் போட்டு அவரை இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவர் நான் இந்த கொல்கத்தா சம்பவம் சொல்லும்போது அந்த ராய் மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ செய்திகள் வருது.
இப்போ இந்த விஷயத்தில் தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சுறுசுறுப்பாக தீவிரமாக அதில் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பேர் அதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 9 பேரில் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சிவராமன் முக்கிய குற்றவாளி, அந்த மாவு கட்டெல்லாம் போட்டு வந்தார்களே அவர் தான் முக்கியமான குற்றவாளி, என்சிசியினுடைய பயிற்சியாளர். ஆனால் இந்த விஷயத்தை அந்த குழந்தை போய் அந்த முதல்வர்கிட்ட சொன்ன பிறகு அவங்க பாதுகாப்பு தர வேண்டிய அவங்களே இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய, சிவராமன் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த நபரே இதை மூடி மறைக்கிற செயலில் ஈடுபடுறது குற்றத்தை செய்கிறவங்க மட்டும் இல்லை, அதுக்கு உடந்தையாக இருக்கிறவங்களும் அதை விட பெரிய குற்றவாளியாக தான் நாம் பார்க்கணும். அந்த வகையில் தமிழக அரசு, தமிழ்நாடு போலீஸு அந்த முதல்வரை கைது செஞ்சுருக்காங்க. அங்கே இன்னொருத்தர் இருக்கார், என்சிசி பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லி, அவரையும் கைது செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி 2 டீச்சர்ஸை கைது செஞ்சுருக்காங்க. மொத்தம் இந்த லிஸ்ட்டில் ஒரு 9 பேரை இப்போதைக்கு கைது செஞ்சு வச்சுருக்காங்க. சரி, இந்த கேம்ப்பு நான் முதல்ல சொன்னேன், என்சிசி கேம்ப் என்பது மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது, மாணவர்களுடைய உடற்தகுதியை மேம்படுத்துவது, நாட்டுப்பற்றை உருவாக்குற இடம்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இந்த என்சிசி கேம்ப்பு இப்படிப்பட்ட செய்தி பத்திரிகையிலையும் கலெக்டரும் அங்கே இன்வால்வ் ஆகும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு அவங்க விசாரணை பண்ணும்போது தான் தெரியுது, இப்படிப்பட்ட ஒரு கேம்ப்பு நடத்துவதற்கு அனுமதியை நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய என்சிசி ஹெட் குவார்ட்டர்ஸு அவங்க ஒரு லெட்டரை இஷ்யூ பண்ணிட்டாங்க, நோட்டீஸே கொடுத்துட்டாங்க, நாங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த சிவராமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்சிசியினுடைய அதிகாரப்பூர்வ நபரான்னு பார்த்தா அப்படி அவர் கிடையாது. ஒரு 31+ இருக்கக்கூடிய ஒரு வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் இந்த மாதிரி பள்ளிகள்லாம் போய் அப்ரோச் பண்ணி கூட ஒரு முன்னாள் இராணுவத்தில் ஒருத்தர் வச்சுப்பார் கூட, அவருக்கும் இதில் பங்கு இருக்குன்றது இன்னும் கொஞ்ச நாள் போனால் செய்தி வரலாம். அந்த இராணுவ வீரர் ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த மாதிரி கேம்ப் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை அணுகி, அங்கே சாதாரணமாக என்சிசி கேம்ப் போகிறவங்களுக்கு செலவு ஆகிறத ரீஎம்பர்ஸ்மெண்ட் தருவாங்க. ஆனால் இவங்க 10,000 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்படி எந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் எவ்வளோலாம் கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. இவங்களுக்கு அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய அங்கீகாரம் கிடையாது, பயிற்சி அளிக்கிறதுக்கு அனுமதியும் கொடுக்கல, காசும் வசூல் பண்ணியிருக்காங்க, போலியான சான்றிதழை ரெடி பண்ணி ஒரு கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் அந்த பர்டிகுலர் பள்ளியில் ஸ்கூலில் என்சிசிக்கான எந்த பிரிவுமே கிடையாது, அதுக்கான எந்த அமைப்புமே கிடையாது, எந்த செட்டப்புமே இல்லாத ஸ்கூலில் இந்த கேம்பை நடத்தியிருக்காங்க. இப்போது சென்னையில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவன் இதே மாதிரி நிறைய பள்ளிகளில் போய் பண்ணியிருக்கான். இப்போ எங்கெல்லாம் இவன் போய் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அது சம்மந்தமாக விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அவங்க அதை தீவிரமாக போயிட்டுருக்காங்க. இப்போ அதில் மேலும் ஒரு 12 மாணவிகள் இப்போ ஆமாம் எங்ககிட்டேயும் இவர் இப்படி தான் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போது இது வேலியே பயிரை மேயிற மாதிரி, ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டியவங்களே இப்படி செய்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்லை அதுக்கு தகுதியான நபரே அவர் கிடையாதானே, அவர் போலியான ஒரு என்சிசி பயிற்சியாளர், அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஆளே கிடையாது அவர். அப்போ அப்படிப்பட்ட ஆளை ஒரு பயிற்சி என்சிசி தேசிய மாணவர் படையில் இல்லாத ஒரு ஆளை எப்படி இந்த பள்ளி நிர்வாகம் அவருக்கு இப்படிப்பட்ட பயிற்சி கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்ததுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அது தெரியாமல் இருப்பாங்க, இல்லை அந்த அளவுக்கு இவர் ஏமாத்துறாரா, அது கூட தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இவருடைய மோசமான நடவடிக்கை தெரிஞ்ச பிறகு அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருக்காங்க. இப்போ இவருடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்குன்னா, முதல் நோக்கமே இவர் பாலியல் குற்றச்சாட்டு செய்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பணம், இப்போ அந்த போலி சான்றிதழ், இப்படியெல்லாம் இவர் முக்கியமாக இவருடைய இந்த 3 விஷயத்துக்காக தான் இதெல்லாம் இவர் செஞ்சுருக்காருன்றத தகவல் தான் வருது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கும்போது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, 1098 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த நம்பர் எப்படின்னா, இந்த போக்சோ சட்டமே எப்படின்னா, பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னே வெளியே சொல்லாமல் தான் அந்த விசாரணையை நடத்தணும். அப்படி வெளியே தெரிஞ்சால் அந்த விசாரணை அதிகாரி நடவடிக்கைக்கு உள்ளாவார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கவங்க இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்கன்னா,
அந்த வீட்டுக்கு விசாரணைக்கு வரக்கூடிய அதிகாரி கூட போலீஸ் ட்ரெஸ்ஸோடு வரமாட்டாங்க, யூனிஃபார்மோடு வரமாட்டாங்க. அவங்க சாதாரண நபர் மாதிரி தான் வந்து போவாங்க. அது வெளியே சொல்லக்கூடாது என்பதுதான் இந்த சட்டத்திலே இருக்கக்கூடிய விஷயம். அதனால் அந்த ரகசியம் பாதுகாக்கப்படும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் வந்து இந்த விசாரணையை நடத்துவாங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது 1098 வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கலெக்டர் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த விஷயம், இந்த என்சிசி என்பது வந்து தேசிய மாணவர் படை. இது யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது. அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இது நடத்த முடியாது. இப்போ உதாரணத்துக்கு குடியரசு தின அணிவகுப்பு வந்து டெல்லியில் நடக்குதுன்னு சொன்னால் அந்த அணிவகுப்பில் கலந்து கொள்வதற்கு என்சிசி படை ஒரு பரேடு ஒன்று நடத்துவாங்க. அதுக்கு கடுமையான பயிற்சிகள் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் இத்தனை பேருன்னு செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாநிலத்துக்குள்ளேயே போட்டி நடக்கும். அந்த பயிற்சி அளிக்கக்கூடியவர்கள் முன்னாள் இராணுவத்திலும் இருப்பாங்க, இந்நாள் இராணுவத்திலும் அதில் இருந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அது அஃபிஷியலாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் அப்படி எதுவுமே இதில் ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி இந்த ஒரு கடுமையான மோசமான விஷயம் இங்கே நடந்திருக்கு. அரசாங்கம் இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இது போலீஸ் விசாரணையிலேருந்து மாறி சிபிசிஐடிக்கு அதை மாற்றணும்னு சொல்லி கோரிக்கை வந்திருக்கு. குழந்தைகள் நல ஆவலர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது விசாரணையை வேகப்படுத்தணும், தீவிரப்படுத்தணும், கடுமையான தண்டனை வந்து அந்த சிவராமனுக்கு மட்டுமல்ல அந்த குற்றத்தை மறைத்தவங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இந்த குழந்தைகள் நல விரும்புவவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. சமூக ஆர்வலர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. நாமளும் அதை தான் சொல்கிறோம். இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை இந்த செக்ஷன்லேயே கொடுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம். வைமே.